ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 2 எபிசோட் 5லேருந்து 8 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோட் பத்தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். போன 4 எபிசோடில் என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சிறுகள் ஸ்கூலுக்கு வராங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. அது இல்லாமல் சக்தி, கார்த்திக் அப்படிங்கிற 2 பேருக்கு நிறையா விஷயங்களில் மாற்று கருத்துக்கள் இருக்குது. நிறையா சண்டைகள் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ட்ரி ஆகி சிறுகள் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட தான் போன எபிசோட் முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 5 டிஃப்ரெண்ட் பேரண்டிங். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காசி ரேகாவை பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலர் கால் பண்ணுறாங்க. காசி என்ன நினச்சிக்கிறாருன்னா, மகாலட்சுமி தான் எங்கேயோ போய் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேனே அவங்க வேற ஏதோ ப்ரொமோட்டர் கால் வந்த மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க அம்மாவை அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. உன் பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லி அங்கேருந்து காசி கிளம்புறாருங்க. கோவமாக கிளம்புனேனே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்க என்ன ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிலாம் கலாய்ச்சி எல்லா பசங்க பொண்ணுங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெராத் சிஸ்டர் மதி யாமினிக்குள்ளே ஒரு சில கான்வர்சேஷன்லாம் நடக்குது. அப்போ அங்கே பார்த்துட்டு இருந்த பிரியா, என்னடா இவங்க இவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணுங்களாக இருக்காங்க, இவங்க கூட சேர்ந்துட்டோமே அப்படின்னு சொன்னேனே. இல்லை பயப்படாத, நாங்கள் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஃபன்னியாக ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நிக்கிதா அவங்க அப்பா அம்மாவோட ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு தான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா, யார் கூப்பிட்டாலும் போய் அசம்பிளியில் நின்று பாடிடுவியா, பாடுறதுக்கு தான் நீ ஸ்கூலுக்கு வரையா, பேசாமல் உன்னை டியூஷன் சேர்த்து விட்டதுக்கு பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டுறேன், நீ இதுக்கப்புறம் படிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க, சாப்பிடவே முடியாமல். இனிமேல் நான் பாட மாட்டேன் யார் சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தாங்க இந்த சீன் முடிஞ்சு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி கேங் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மதிக்கிட்டையும் யாமினிக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கும்போது, 2 பேரும் ஒரே சாப்பாடு தான் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரே மாதிரி தானே கொண்டு வருவாங்கன்னு தெரியாதடா அப்படின்னு சொல்லி மகேஷ் ரஞ்சித் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி நம்ம யாமினிக்கு வடையெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே ஜாலியாக அவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னியாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. மகாலட்சுமி மட்டும் கிளாஸில் அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம பூஜாவும் ஜனனியும் அவங்கள போய் சமாதானப்படுத்தி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கேன்டீன் கூப்பிட்டு வராங்க. கேன்டீன் கூப்பிட்டு அங்கே பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க சாப்பாடுக்காக. அப்போ சக்தியோட அப்பா லேட்டாக வந்தது இல்லாமல் ஷகாய் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாயிடுறாருங்க. இவ்வளோ லேட்டாக வரீங்களே அப்படின்னு சொல்லி அவர் திட்டி அந்த சாப்பாடை வாங்கிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஓடி போய் சக்தி கிட்ட சொல்கிறாரு. சக்தி செம்ம கோவத்தில் வராருங்க. கோவத்தில் வரதுக்குள்ளே கார்த்தி சாப்பாடு வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு, இப்படிலாம் இருக்காதப்பா, கோவப்படாத, அந்த பையன்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுனடா, நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு, அப்போ சகாயன என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே கோவம் வருது, உங்களுக்கு கோவம் வரலையா, இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கோவம்லாம் படக்கூடாது, நம்ம போலீஸ்காரன் பையங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செலெல்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த வயசுலேயும் என் பேச்சை கேட்டு அவன் நடந்துக்கிட்டு இருக்கான், நீ போய் சாப்பிடுன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாருங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 6 ரெப் எலெக்ஷன்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கார்த்திக்கும் ஜானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் நம்ம ரெப் எலெக்ஷன் வரப்போகுது, ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிருச்சு, கண்டிப்பாக நீ தாண்டா நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, ஜான்ட்ட எனக்குலாம் யாரா ஓட்டு போடுவானே, என்னடா இப்படி சொல்லிட்டா, உனக்கு யார் ஓட்டு போடாமல் இருப்பாங்க, கஷ்டம்தான் கொஞ்சம், ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் கேன்வாஷ் பண்ணி ஓட்டு போட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமாரை கேட்குறாங்க. சசிகுமாருக்கு சாப்பாடுலாம் வாங்கி தரேனே, நான் என் ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெராத் சிஸ்டர் மதி, யாமினி, அதுக்கப்புறம் நிக்கிதா, இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களையும் கூப்பிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. சொன்னனே, சரி கார்த்தி இவ்வளோதானே, நான் உனக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கிட்ட போய் சொல்கிறாரு மகேஷ் ஓடி போய், இந்த மாதிரி எலெக்ஷன் வருதுடா சக்தி, நீ நில்றா அப்படின்னு சொன்னேன், எனக்கு யாரா ஓட்டு போடுவானேன்னு அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இருக்கோம்ல, உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி பூஜா ஜனனிலாம் சொல்கிறாங்க. அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா அதெல்லாம் செட் ஆகாதுன்னு, இல்லை கார்த்தி நிற்கிறான், நீ நின்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேனே, கார்த்தி நிற்கிறானா, சரி அப்போ நான் கண்டிப்பாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அதிகாரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 கேங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமியை மலர் ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமை காட்டுறாங்க. அவங்களுக்கு திங்ஸ்லாம் அங்கே வாங்கி வச்சேனே, ரொம்ப தேங்க்ஸ் மேம், இதை நான் மறக்கவே மாட்டேன், நீங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேனே. அதெல்லாம் இல்லை, நீ நல்லா படி, நான் உனக்கு என்னனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேனே. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பூஜாவும் ஜனனி வந்துடுறாங்க. அப்போ அங்கேருந்து மலர் கிளம்புறாங்க. அப்போ இவங்க 3 பேர் ஜாலியாக பேசிட்டு, இதுதான் நம்ம ரூமு அப்படின்னு சொல்லி ஜாலியாக 3 பேர் அவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, யாமினியும் மதியம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ காஃபி கொடுங்க, நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மதியோட பாட்டி பயங்கரமாக நம்ம யாமினியை திட்டுறாங்க.
என்னோட பேத்திக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் உனக்கும் கிடைக்குது, நீ வேலைக்கார பொண்ணுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு சொன்னேன்னு அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. வந்து மதியோட அப்பாவை சொல்லணும், அவளுக்கு வாங்கி தரது எல்லாமே அவங்களுக்கும் வாங்கி தராங்கல்ல, உங்களுக்கு தராதரம் இல்லாமல் நீங்கள் அதனால தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. மதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே அப்படியே வெளியே போகிறாங்க அங்கேருந்து. அடுத்த சீன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ், சசிகுமார், அதுக்கப்புறம் ஏகாம்பரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புஜி பாபு இவங்கெல்லாம் ஹாஸ்டலில் நிற்கிறாங்க. எதுக்குடா அப்போ இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி சசிகுமார் கேட்டேனே, ஹாஸ்டல் ரூல்ஸ் சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, நில்றா அப்படின்னு சொன்னேனே. அங்கே பார்த்தீங்கன்னா வார்டன் ஒருத்தர் வர்றாரு, பயங்கரமாக முத்துவேல் பாண்டியன் உக்கம் அப்படின்னு சொல்லி செம காமெடி பண்ணிட்டு வராருங்க. வந்து ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரூல்ஸ் எல்லாம் சொன்னோடனே இவங்க என்னடா இவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேனே, புஜி பாபு இருடா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு, இதெல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணணும் இல்லை, இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணல, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஃபன்னியாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி வந்து ஏதோ யோசிச்சுட்டு அவர் வீட்டில் உட்காந்துருக்காருங்க. அப்போ அவங்க அப்பா வராரு, என்னடா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைப்பா அவன் எப்படி பேசினான்னு பார்த்தீங்களா, எனக்கு செம கோபமாக வருது அப்படின்னு. நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நீ படித்து பெரியாள் ஆகணும்டா, பெரியாளாகி அவங்க முன்னாடிலாம் நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும், நீ அதை மட்டும் யோசி, அதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேனே. சக்தி ரொம்ப ஃபீல் ஆகிறாரு. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 7 ஹாண்டட் ஹாஸ்டல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கார்த்தி வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னேன். அம்மா எனக்கு பயங்கரமாக பசிக்குதுமா, இருடா உனக்கு பசிக்கிறது இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் போர் தான், நான் ரெப்பலெக்ஷனில் நிற்கலான்னு இருக்கம்மா அப்படின்னு. சூப்பர்ரா அப்படின்னு சொன்னேனே. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவருக்கு வந்து மகாலட்சுமி பார்த்த ஞாபகங்கள்லாம் வருதுங்க. அதை அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. சிரிச்சுட்டே அவங்க அம்மா என்னடா சொல்ல வர அப்படின்னா, இல்லைம்மா ரெப்பலெக்ஷன்லாம் நிற்க போகிறேன், பைக் வாங்கி கொடு அப்படின்னு. ஏன்டா இந்த வயசில் பைக்கா, நான்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. ப்ளீஸ்மா வாங்கி கொடு, நான் அது ஹெல்ப்பாக இருக்கும்ல உனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்துடுறாருங்க. வந்தேனே, என்னடா எப்படா போச்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு அப்படின்னு. நல்லா போச்சுப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் வந்து பசங்கள்லாம் சாப்பிட உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம சசிகுமார் என்ன சொல்கிறாருன்னா, என்னடா சாப்பாடு இது, மத்தியானம் இதாண்டா போட்டீங்க, நைட்டு இதே போடுறீங்க, முட்டைலாம் இருக்காதாடா உங்கள் ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்லி பேசி, என்னோட சாப்பாடுக்கு நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேனே. வார்டன் வந்துடுறாரு, என்னடா இங்கே கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேனே. இல்லை சார் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னேனே. அப்போ சரி உனக்கு சாப்பாடே கிடையாது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி பட்னி நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணுங்களும் எல்லாரும் அங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட அப்பா வந்து சாப்பிட உட்காந்துருக்காருங்க. அப்பா வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, பையன் பைக்கு கேட்குறான் வாங்கி கொடுனே. ஏன்டா இன்னும் 18 வயசு கூட ஆல உனக்கு பைக் வாங்கி தரணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா அந்த ஜீப்பில் போகிறதுக்கு எனக்கு இதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வர அவர் லேட் ஆயிடுச்சு கொண்டு வரதுக்கு அப்படின்னு. எந்தாலும் எதுக்குமே ஆக மாட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கி தரல என்ன எங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன்னு சொன்னேனே. அப்போ கார்த்தியோட தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பாவை சத்தம் போட்டு, பைக்கு தானேயா கேட்குறான் வாங்கி கொடுயா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா யாமினியோட வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ யாமினி டல்லாக இருக்கிற பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ மூஞ்சியை சோகமாக வச்சுருக்க, ஸ்கூலில் யாராவது திட்டினாங்களான்னு, உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போய் உட்காடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதி வராங்க. ஏன் யாமினி அழுகாத அப்படின்னு. இல்லை உன் பாட்டி எப்படி பேசுனாங்கன்னு பார்த்தில, உனக்கு வாங்கி கொடுக்குறதுல எனக்கு நானாக கேட்டேன், ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. நீ அழுதா எனக்கும் அழுக வருது, நீ அழுகாத அப்படின்னு சொல்லி 2 பேர் சமாதானம் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாரு, இங்கே சாப்பாடே சரியில்லைப்பா, நான் மத்தியானத்துலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம குடும்பத்திலே முத ஸ்கூல் வாசலை தொட்டது நீதான்ப்பா, எல்லாரும் சண்டை போட்டு ஸ்கூலுக்கே போகாமல் இருந்தாங்க, எப்படியா படிச்சிருப்பா, படித்து முன்னாடி வந்துரு அப்படின்னு சொன்னேனே ஒரு இதில் வச்சுறாரு. இவர் சசிகுமார் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மகேஷை வந்து எழுப்புறாரு புஜ்ஜி பாபு. எழுப்பிட்டு, டேய் எங்கடா போனான் சசிகுமார், அவனுக்கு பேயெல்லாம் பயம் இல்லைன்னு சொன்னால, வாடா அவனை இன்னைக்கு இது பண்ணலாம் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாம்பரத்தை போய் தேட சொல்கிறாங்க. ஏகாம்பரமும் பயத்திலே போய் தேடுறாருங்க. தேடினேனே இவங்க வந்து பேய் மாதிரி நடித்து விளையாடுறாங்க. அப்போ போய் டக்குன்னு ஹாஸ்டல் வார்டன் டோரை தட்டுறாங்க. தட்டினேனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புஜ்ஜி பாபு ரூமில் தானே இருக்கா, அவன் தான் உங்களை மிரட்டியிருப்பான்டா, நீங்கள் பயப்படாமல் போங்கடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாருங்க. எபிசோட் 8 டபுள் ட்வின் ஃப்ளேம்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமி வந்து காசியோட ஆட்கள் வந்து கடத்துற மாதிரி அவங்க ஒரு கெட்ட கனவு காண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட இருக்க ஜனனி பூஜாலாம் சமாதானப்படுத்தி பயப்படாமல் படு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து அவங்கள அப்படியே வந்து தூங்க விடாமல் பண்ணுதுங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம குணா சார் வீடை காட்டுறாங்க. அங்கே வந்து அவர் எந்திரிச்சுன்னு பார்த்தோன்னே மலர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யார் உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது.
நீ இப்படிலாம் பண்ணேன்னா அப்புறம் என் பையனுக்கு யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொன்னேனே, ஆஹா ரொம்ப அக்கறை உள்ளவங்க, சரி நம்ம வேணா ஒரு ஆள் போட்டுடலாமா, நீயே இந்த வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி குணா சாரே செய்ய விட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமி கிட்ட பேசுறதுக்கு வந்து கார்த்தி வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. டக்குன்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது பேசிடு அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறாங்க. சரி இன்னைக்கு நான் பேசிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஆனால் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காருங்க. அப்போ பூஜாவும் ஜனனியும் உள்ளே வந்து வா கேன்டீன் போகலாம் டீ சாப்பிட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கார்த்தி ஐயோ இன்னைக்கு பேச முடியலையே. அப்போ ஜான் சொல்கிறாரு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இப்படி பேசிடலாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பசங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப புஜ்ஜி பாபு வந்து ஏகாம்பரத்திட்ட என்ன சொல்றாருன்னா, இப்ப சந்தோஷ் சார்னு ஒருத்தர் வருவாரு, அவர் பயங்கர ஜாலியான சார்ரா இங்க இருக்கிறதுலே, நீ அது இல்லாம மச்சான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுவாரு அப்படின்னு ஜானும் அதே விஷயத்த வந்து நம்ம சசிகுமார்கிட்ட சொல்றாரு. எப்படி அசத்துறோம் பாரு அப்படின்னு சந்தோஷ் சார் உள்ள வராருங்க. உள்ள வந்தேனே யாரெல்லாம் புதுசா இங்க வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் வந்து மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிடுறத பார்த்துட்டு, அப்படியா இங்க வாங்க 2 பேரும் அப்படின்னு இந்த வர மாப்பிள்ளை மச்சான்னு சொல்லி போறாங்க. வெளுத்து வாங்குறாருங்க 2 பேரையும் போட்டு. நம்ம சந்தோஷ் சார் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க சும்மா அவங்க கிட்ட விளையாடுறான் அப்படின்னு சொல்லி பேர்ல மாட்டி விட்டுறாங்க. பயங்கரமா வெளுத்து வாங்குறாருங்க. கிளாஸ் முடிச்சுட்டு சந்தோஷ் சார் வெளியே போறாருங்க. வெளியே போனேனே தமிழ் சார் கேட்கிறாரு, என்ன சார் கிளாஸ்க்குள்ள ஒரே டிஜிட்டல் டிடிஎஸ் சவுண்டாக கேட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு. என்ன சார் பசங்க இவங்க எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்க, கொஞ்சம் கூட மரியாதையாக தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு தமிழ் சார் சொல்கிறாங்க. உங்ககிட்டே வாழாட்டிட்டாங்களா, இதுக்கப்புறம் கற்றுக்குவாங்க சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சகாயனை வந்து கேட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பார்சல் வருது ஸ்கூலுக்கு. என்னடா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் குணா சாரோட கேபினில் கொடுக்குறாரு. ஏன்னா நீ இதெல்லாம் தூக்கிட்டு வர, வேற யாராவது ஆள் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணியும் பார்த்தா ஒரு ஸ்கூலோட பில்டிங் வந்து அந்த பார்சலுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாரு. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், நம்ம 4 எபிசோடோட ரிவ்யூவும் பார்த்தாச்சு. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், நம்ம டைரக்டர் நிதிஷ் பற்றி சொல்லி ஆகணுங்க. இந்த 4 எபிசோட்க்கு எந்த சீன்லாம் வச்சா என்கேஜ் ஆக முடியும் ஆடியன்ஸோட அப்படின்னு பார்த்து கரெக்டாக 4 எபிசோட்ஸை வந்து அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. மணிகேயலோட ஸ்டோரி வந்து இந்த 4 எபிசோட்ஸ்க்கு நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அழகாக ஸ்டோரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆதியோட டைலாக்ஸ் இந்த 4 எபிசோட்ஸ்லையுமே பசங்களுக்குள்ளே இருக்க டைலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு சில கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக எழுதியிருக்காருங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லி ஆகணும். பிரசாந்த் அண்ட் டீம் ரொம்ப அழகாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம சிறுகள் ஸ்கூலில் நீங்கள் பார்க்கும்போது அதோட டெவலப்டு வெர்ஷன் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காருங்க. அது இல்லாமல் செட்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. செட் டிபார்ட்மெண்ட்ஸுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அஜித் ஸ்ரீனிவாசனோட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த 4 எபிசோட்ஸ்லையுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே கவர் பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் கூட ரொம்பவே நேச்சுரலாக வந்து பண்ணியிருந்தார். மியூசிக் அரவிந்த் பற்றி சொல்லி ஆகணும். இந்த 4 எபிசோட்ஸ்லையுமே நிறைய மியூசிக்ஸ் லேயர்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் போக போக கண்டிப்பாக நிறையா நமக்கு தெரியும் அப்படிங்கிறது மட்டும் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. இந்த 4 எபிசோட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பசங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் இந்த 4 எபிசோட்ஸ்க்கும் 3.25 அவுட் ஆஃப் 5 மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். அதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுற லிங்கை மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இந்த 4 எபிசோட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். Thank you so much guys for your love and support towards our channel Full Blank. Stay tuned guys for our next review. Love you all. Bye bye. Cheers.